நண்பர்களே, அன்பர்களே, மாணவ பெருமக்களே, இதுக்கு முன்னால ஒரு சீடியை பார்த்தீங்க. அதனுடைய தொடர்ச்சி இப்ப பார்க்க போறீங்க. ஸ்போக்கன் ஹிந்தி. க்ஷமா மாங்குனா, க்ஷமா மாங்குனா, மன்னிப்பு கோருதல். இப்ப இங்கிலீஷ்ல ஐ எம் சாரி என்ன மன்னிப்பு கேட்ட மாதிரி அர்த்தம். சில சமயத்துல கவனத்தை திருப்புறதுக்காக எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஹிந்தியில நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என்பதுக்கு இந்த பகுதி உங்களுக்கு சொல்லித் தருகிறது. முझे खेद है, मैं जल्दी में था. ஒரு காரியம் தப்பா பண்ணிட்டீங்க, அவசரமா வெளியே போக வேண்டியிருந்தது, பண்ணிட்டீங்க. அப்போ அந்த தப்பான காரியம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே நீங்க என்ன சொல்றீங்க? मुझे खेद है, मुझे खेद है, எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அதாவது ஐ எம் சாரி. मुझे खेद है, मैं जल्दी में था, நான் ரொம்ப அவசரமா இருந்தேன், ஆகையினால இந்த தப்பு ஏற்பட்டது, மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு அர்த்தம். मैं जल्दी में था, माफ करो. माफ करोனா மன்னிச்சு கொள்ளோ, மன்னித்துக்கொள். மாஃப் கீஜியே, மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்க உங்களுக்கு சமமான ஆட்களோட பேசும்போது மாஃப் கரோன்னு சொல்லலாம். பெரியவங்க கிட்ட பேசும்போது மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வரி பாருங்க. मुझे खेद है, मैं इसके बारे में नहीं बता सकता. ஒருத்தர் உங்களை ரொம்ப வலியுறுத்தி கேட்கிறார், சொல்லுங்க சொல்லுங்கன்னு. நீங்க அந்த சமயத்துல ஐ எம் சாரி, நான் இதை பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல. ஒரு பெரிய ரகசியம் சொல்ல முடியுமா? मैं इसके बारे में नहीं बता सकता, नहीं बता सकता சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, சிம்பிளா मुझे खेद है, आई एम सॉरी, कृपया मुझे माफ करें. பாத்தீங்களா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். கிருப்பையான தயவு செய்து, ஏற்கனவே வந்திருக்கு இந்த வார்த்தை. मुझे माफ करे, என்னை மன்னித்து விடுங்கள். மாஃப் கரேனா மன்னித்து விடுங்கள். मुझे खेद है, देर हो गई. देर हो गई ना லேட் ஆச்சுன்னு அர்த்தம், தாமதமாச்சு. ஐ எம் சாரி, ஐ எம் லேட் அப்படி சொல்ற மாதிரி. இப்போ முதல்ல இருந்து பாருங்க. मुझे खेद है, मैं जल्दी में था. मुझे खेद है, मैं इसके बारे में नहीं बता सकता. मुझे खेद है, कृपया मुझे माफ करें. मुझे खेद है, देर हो गई. मुझे खेद है, मैं तुम्हें नहीं बुला सका था. வீட்டில் உங்க வீட்டிலே வச்சுக்கோமே, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்தது, நீங்க ஒரு முக்கியமான ஆளை விட்டுட்டீங்க. அவர் சந்திச்சு கேட்கிறார், என்னப்பா என்னை மறந்துட்டியப்பான்னு. உடனே நீங்க என்ன சொல்றீங்க? मुझे खेद है, मैं तुम्हें नहीं बुला सका था. உன்னை கூப்பிடாததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், மாஃப் கரோ. மாஃப் கரோன்னு என்ன அர்த்தம்? மன்னிச்சுக்கோ. அடுத்தது பாருங்க. मुझे खेद है, तुम्हें नहीं देख चुका था. உன்னை பார்க்கவே முடியலையே, இவ்வளவு நாளா நீ இங்க போயிருந்த, பார்க்க முடியலையே, எனக்கு அதனால வருத்தமா இருக்குது என்று. மை மாஃபி சாஹதா ஹூ, நான் மன்னிப்பு கோருகிறேன் அர்த்தம். சாஹதா ஹூன்னா விரும்புகிறேன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல மன்னிப்பு விரும்புகிறேன்னு சொல்லக்கூடாது, மன்னிப்பு கோருகிறேன்னு சொல்லணும். ஆனா ஹிந்தியில மை மாஃபி சாஹதா ஹூன்னு தான் வரும். இதை விட என்னது ரொம்ப ஈஸியா சொல்லலாம், மாஃப் கரோ. அடுத்தது, மை கேவல் மஜாக் கர் ரஹா தா. அட என்னப்பா இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு, நான் சும்மா கிண்டல் பண்ணேன்பா. அந்த சும்மா கிண்டல் பண்ணேன்னு சொல்றோம் பாருங்க, அதுக்கு தான் கேவல் மஜாக் கர் ரஹா தான்னு சொல்லிடுறோம். மஜாக் என்ன கிண்டல், கேவல் என்ன சும்மான்னு அர்த்தம். இந்த இடத்துல வேற இடத்துல எப்படி வரும்னா மட்டும்னு அர்த்தம். தமிழ்ல கேவலம்னா வேற அர்த்தம், ஹிந்தியில கேவல் என்ன மட்டும்னு அர்த்தம். मैं केवल मजाक कर रहा था, आई वॉज ओनली जोकिंग, आई वॉज ओनली जोकिंग அப்படின்னு சொல்லிடுறோம். मुझे सचमुच खेद है. இப்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு உண்மையிலே வருத்தமா இருக்குது அப்படின்னா அவர் ரொம்ப ரியலைஸ் பண்ணி சொல்றாருன்னு அர்த்தம். मुझे सचमुच खेद है, आई एम सो सॉरी. ஐ ஆம் சாரின்னு சொல்றதுக்கும் ஐ ஆம் சோ சாரின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த சச்சு மூச்சு தான் வித்தியாசம். சச்சு மூச்சுன்னா உண்மையில் என்ன அர்த்தம், ரொம்ப ரியலைஸ் பண்ணி சொல்றதுனால சச்முச் என்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். मुझे सचमुच खेद है. மறுபடியும் மேல இருந்து பாருங்க. मुझे खेद है,